எல்லோரும் வாழ்க. வணக்கம், நான் யுகேஸ்வரன். ஸோ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் இவருக்கு ஸ்டாக் அடிச்சு ஒரு மாதம் கூட ஒரு மாதம் ஆகுது. ஸோ இவருக்கு வந்து ஸ்டாக் வந்து ரைட் ஹேண்ட் சைடான ஓகே. இவருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இது ஸ்டாக் அடிக்கிறது பண்ணிக்க அடிபட்டு இவரோட கால் வந்து வலது கால் ரைட் ஹேண்ட் கால் வந்து 2 இன்ச்சு குறைவு. ஸோ இந்த ஸ்ட்ரோக் அடிச்ச நிலைமையில வந்தாரு. ஆனால் அக்கா எங்க ஆகுது எடுக்க வேண்டாம். ஆனால் ஸ்ட்ரோக் அடிச்சு வரும்போது என்ன வித்தியாசமா இருந்துச்சு, இப்போ ஒரு மாசம் ஆச்சு உதவி பண்ணி, இப்போ என்ன வித்தியாசம் தெரியுது? காலு வேகம் இல்லை. ஓகே, இப்போ கொஞ்சம் வேகம் இருக்கு. ஓகே, ரெங்கனாவுக்கு வேகமா இருக்கு. ஓகே, நிறைய மாற்றம் இருக்கு. ஓகே, சாப்பாடு கையில அள்ளி சாப்பிட முடியுதா? ஆரம்பத்துல கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கா? சட்டெல்லாம் பார்ப்போம். ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு, இப்ப சட்டெல்லாம் போட முடியுது. ஓகே, இப்ப பாத்ரூம்க்குலாம் போறீங்களா? அதெல்லாம் வந்து தொங்காட் பைப்பீங்களா? இப்ப தொங்காட் பச்சு பாத்ரூம் போறீங்களா? ஓகே, இன்னும் நீங்க வந்து காடி தான் ஓட்டல. ஆனா 2 வாரம் ஓட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து இப்ப வந்து காடி இருக்கு, ஆனா இருக்குது வெளியே இருக்காது. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஓட்டிடுவா நம்பிக்கை இருக்கு. ஸோ அவரோட கால் அவரோட உடல் நலம் பெற்று சீக்கிரமா நல்லபடி திரும்பி வந்துட்டு அது ஒரு 50% வந்துட்டாரு. இன்னொரு 50% தான் சீக்கிரமா வரணும்னு சொல்லி நம்ம எல்லோரும் அதுக்காக ப்ரே பண்ணுவோம். அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். இவருக்கு இஷ்யூ வந்து இவரோட கால் வந்து எதுவுமே அடிப்பட்டனால பலம் இல்லை. ஆமாம், எதுவுமே அடிப்பட்டு பலம் இல்லை. இப்போ அந்த காலையும் மறுபடியும் ஸ்ட்ரோக் அடிச்சனால கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஆனால் இவர் இப்போ விட மாற்றம் கிடைச்சிருக்கு. மிக விரைவில் மீண்டும் நல்ல மாறி வந்து நம்பிக்கை இருக்கு. ஓகேவா? கண்டிப்பா உங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்கு கிடைக்கணும்னு, அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓகேவா? நன்றி, வணக்கம். நான்